இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் 200 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தரமற்ற மருந்து வழங்கிய முறைகேட்டில் ஈடுபட்ட அரசு மருந்தாளுநர் கைது. புதுச்சேரி சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலக்கம். தொழிலாளர் நலசங்கத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க மறுக்கும் அலுவலக ஊழியர்கள். பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஊதிய உயர்வை வழங்க வேண்டும். முதலமைச்சரை முற்றுகையிட்டு ஆஷா ஊழியர்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் 200 செவிலியர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவம் மற்றும் செவிலியர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான ஒளிவிளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது புதுச்சேரி மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை அளித்து வருகிறோம், வேலைவாய்ப்பு அளிக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் செவிலியர் கல்வி படித்தவுடன் வேலை கிடைக்கும் என்று தெரிவித்த அவர், மருத்துவ அதிகாரிகளுக்கு அடுத்தபடியாக நோயாளிகளுக்கு சேவை செய்பவர்கள் செவிலியர்கள்தான் என்று தெரிவித்தார். இந்நிலையில் புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறையில் தற்போது 155 செவிலியர் பணியிடங்களை நிரப்ப உள்ளதாகவும், அதேபோல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 200 செவிலியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. அவற்றை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்க உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், மருத்துவமனை செவிலியர் பொறுப்பு அதிகாரி சுமதி, கல்லூரி இயக்குநர் உதயசங்கர், கல்லூரி முதல்வர் ராமச்சந்திரன், மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ், கல்லூரி நிர்வாக அதிகாரி முத்துலிங்கம், விரிவுரையாளர் கணேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தரமற்ற மருந்து மாத்திரைகள் வழங்கிய முறைகேட்டில் ஈடுபட்ட புதுச்சேரி தேசிய ஊரக சுகாதார இயக்கத்தின் மருந்தாளுநர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் பல அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலவழி மையங்களில் கர்ப்பிணிகளுக்கு தரமற்ற மருந்துகள் வழங்கப்படுவதாக புகார் எழுந்தது. மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தரமற்ற சத்து மாத்திரை வழங்கப்பட்டதால் வாந்தி ஏற்பட்டுள்ளது. இதில் 2 குறிப்பிட்ட ஏஜென்சிகள் தரமற்ற மருந்து மாத்திரைகளை சப்ளை செய்ததும் புதுச்சேரி தேசிய ஊரக சுகாதார இயக்கத்தின் மருந்தாளுநர் நடராஜன் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இதில் தொடர்பு இருப்பதும் கண்டறியப்பட்டது. மருந்தாளுநர் நடராஜன் மனைவி மற்றும் நண்பர் ஏஜென்சிகள் மூலம் மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதன் மூலம் அரசுக்கு 44,03,252 ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது துறை ரீதியிலான விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து மருந்தாளுநர் நடராஜன் பணியில் இருந்து நீக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை சிறப்பு பணி அதிகாரி மேரி ஜோசப்பின் சித்ரா லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் புகார் அளித்தார். லஞ்ச ஒழிப்பு காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி மருந்தாளுநர் நடராஜனை கைது செய்தனர். மருந்தாளுநர் தன்னிச்சையாக இந்த முறைகேட்டை செய்திருக்க முடியாது என்று சந்தேகமடைந்த அவர்கள், அவருக்கு உடந்தையாக நிச்சயமாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் இருந்திருக்க வேண்டும் என்ற கோணத்தில் விசாரணை செய்து தொடர்புடையவர்கள் பற்றிய விவரங்களையும் லஞ்ச ஒழிப்பு காவலர்கள் சேகரித்துள்ளனர். ஆதாரத்துடன் அவர்களை கைது செய்யவும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தரமற்ற மருந்து மாத்திரை கொள்முதல் செய்து முறைகேடில் ஈடுபட்ட அதிகாரிகள் யார் என விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இதனால் புதுச்சேரி சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலக்கமடைந்துள்ளனர். புதுச்சேரி அரசு அமைப்பு சாரா தொழிலாளர் நலசங்கத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க மறுக்கும் அலுவலக ஊழியர்களின் போக்கை கண்டித்து பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சுய்பிரெயின் வீதியில் செயல்பட்டு வரும் புதுச்சேரி அரசு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலசங்கத்தில் 30க்கும் மேற்பட்ட பல நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலர் தங்களை நலசங்கத்தில் பதிவு செய்து கொள்வது வழக்கம். மேலும் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலசங்கத்தின் மூலம் தீபாவளி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நாட்களில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 23 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் புதுவை
அரசு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல சங்கத்தில் உறுப்பினர்களாக சேர அதற்கான படிவத்தை பெற்று முறையே பதிவு செய்தும் வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கத்தில் பதிய வரும் பெண்களிடம் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் அநாகரிக வார்த்தைகளால் பேசுவதாகவும் உறுப்பினர் படிவம் பெற இழுத்தடிப்பு செய்வதாகவும் வீட்டு வேலை செய்யும் பெண்கள் உறுப்பினர் சேர்க்கைக்கு வரும்பொழுது அவர்களிடம் அநாகரிகமாக நடந்து கொள்வதாக கூறி CITU தொழிற்சங்கம் சார்பில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலசங்க அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டு அலுவலக ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்த தகவல் அறிந்த பெரிய கடை காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி பெண்களை சமாதானப்படுத்தி இதுகுறித்து உயர் அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்ததின் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். அந்த நலச்சங்கத்துல இங்க சேர வர பெண்களை தொழிலாளர்களை ரொம்ப தரக்குறைவாக மரியாதை குறைவாக இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் நடத்துறாங்க. அவங்கள நீ உண்மையாலும் வேலை செய்யறியா, உன்னை பார்த்தா வீட்டு வேலை செய்யற மாதிரி தெரியலையே, உன்னை பார்த்தா கடையில வேலை செய்யற மாதிரி தெரியலையே, பணக்கார மாதிரி தெரியுது, இன்னும் நீ தாலி சரடு போட்டுன்னு இருக்கிற, காதுல கம்பல் போட்டுன்னு இருக்கிற, நல்லா தான் ட்ரெஸ் பண்ணின்னு இருக்கிற, நீ உண்மையாலும் வேலை செய்யறான்னு உன்னை செக் பண்ணுவேன், உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு, இந்த ஆராய்ச்சிலாம் இங்க பண்றாங்க. இங்க இருக்கிற முறை என்னன்னு கேட்டாக்கா, இவங்க அப்ளிகேஷன் கொடுத்த பிறகு ஒரு இன்ஸ்பெக்டர் போயிட்டு இவங்க உண்மையாலும் தொழிலாளியான்னு அந்த பகுதியில் போயிட்டு ஆய்வு பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் இவங்க உறுப்பினரை சேர்ப்பாங்க. அப்ளிகேஷன் கொடுக்கறது மட்டும்தான் இவங்க வேலை. அந்த அப்ளிகேஷனே இப்ப கொடுக்க மாட்டேன், தொழிற்சங்கங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க மாட்டேன், நீ யாரை வேணாலும் போய் பாரு, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ, நான் நினைச்சாலும் உன்னை சேர்க்க முடியும் அப்படின்னு வரக்கூடிய பெண்கள் அன்றாடம் காட்சிகளா இருக்கிற படிக்க முடியாத படிக்காம இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு உயரிய நோக்கத்தோட உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கத்தை வாரியமாக்கணும்ன்ற போராட்டத்தை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க இருக்கிற இந்த நலச்சங்கத்துல சேர்க்கறதுக்கே இங்க இருக்கிற ஒரு 4 ஊழியர்கள் இப்படி வரக்கூடிய பெண்களையும் அவர்கள் சேர்ற அந்த தொழிலை சொன்னாக்கா அதை ஒரு கேவலமாக பார்ப்பது, இப்படிப்பட்ட போக்கு என்பது தொடர்ந்து நடக்குது. புதுச்சேரியில் ஆஷா பணியாளர்களுக்கு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஊதிய உயர்வை வழங்காததை கண்டித்து ஆஷா ஊழியர்கள் முதலமைச்சரை முற்றுகையிட்டு மீண்டும் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சரால் சட்டமன்றத்தில் ஆஷா ஊழியர்களுக்கு 6000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த ஊதிய உயர்வை இதனால் வரை தங்களுக்கு கிடைக்கப் பெறவில்லை என்று புதுச்சேரி ஆஷா ஊழியர் சங்கத்தின் சார்பில் அனைத்து ஆஷா ஊழியர்களும் சட்டசபை முன்பு ஒன்று திரண்டு முதலமைச்சரை முற்றுகையிட்டு முறையிட்டனர். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநரிடம் கேட்பதாக தெரிவித்து மீண்டும் தன்னை சந்திக்குமாறு கூறி உங்களது கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று பணியாளர்களை அனுப்பி வைத்தார். இதனை ஏற்ற ஆஷா பணியாளர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவித்து திரும்பிச் சென்றனர். புதுச்சேரியில் தனலட்சுமி வங்கியின் 257வது கிளையை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். கேரளாவை தலைமையிடமாக கொண்டுள்ள பிரபலமான தனலட்சுமி வங்கியின் கிளை தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தங்கள் நிறுவனத்தின் கிளையை விரிவுபடுத்தி வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் 257வது தனலட்சுமி வங்கி கிளையின் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி, அமிர்த வித்யாலயம் கரஸ்பாண்டன்ட் சுவாமினி பக்தி பிரியதர்ஷினி, தனலட்சுமி வங்கியின் மேலாண் இயக்குநர் சிவன் மற்றும் சேனாதிபதி ராமகிருஷ்ணன் சந்திரன், வங்கியின் ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியின் ஏம்பலம் தொகுதியை பொது தொகுதியாக அறிவிக்க வலியுறுத்தி கரிக்கலாம்பாக்கம் கிராம மக்கள் போராட்டக்குழு அமைத்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் தனி தொகுதி என்பது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மட்டுமே போட்டியிடக்கூடியது. பொது தொகுதி என்பது அனைவரும் போட்டி போடக்கூடியது. சமூக ரீதியாக காலம் காலமாக அரசியல் உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் இது. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் திருபுவனை, ஊசுடு, ஏம்பலம், நெட்டப்பாக்கம், நெடுங்காடு ஆகிய 5 தொகுதிகள் தனி தொகுதிகளாக இருந்து வருகிறது. எனவே ஏம்பலம் தொகுதியை பொது தொகுதியாக அறிவிக்க வலியுறுத்தி கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் மக்கள் போராட்டக்குழு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏம்பலம், தனிக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம், கோர்க்காடு, அரங்கனூர், சேலியமேடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை கரிக்கலாம்பாக்கம் மக்கள் போராட்டக்குழு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாணவர்கள் தங்களின் தொழில்நுட்ப திறன்களை வளர்த்துக் கொண்டு தங்களின் மகிழ்ச்சியையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.
குடியரசு தின விழா உள்ளிட்ட தேசிய அளவிலான பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்த தேசிய மாணவர் படை இயக்குநரகத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மாணவர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினார். அந்த உரையில் மாணவர்கள் உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும், இதனை தான் ஒரு மருத்துவராக சொல்வதாக தெரிவித்தார். அதிக உடல் உழைப்பை பயிற்சியிலும் பயணத்திலும் செலவிடுவதால் அதைப்போலவே உங்கள் மனதிடமும் அதிகரிக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், போட்டி நிறைந்த உலகில் உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் தொலைந்து போகக்கூடும் என்று அறிவுரை வழங்கினார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த 10 ஆண்டுகளை தொழில்நுட்பம் சார்ந்த ஆண்டுகள் என்று கூறுகிறார். இந்த தொழில்நுட்பங்கள் நம்மை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அழைத்து செல்லும். எனவே தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தாவிட்டால் நாம் பழமையாகி விடுவோம் என்று தெரிவித்தார். நம்முடைய வேலைகள் சூழ்நிலைகள் எத்தகையதாக இருந்தாலும் நம்முடைய திறன்களை தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மாணவர்கள் தங்களது மகிழ்ச்சியையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த அவர், அசாதாரணமான மனிதராக மாற மாணவர்கள் தொழில்நுட்ப திறன்களை தொடர்ந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுரை வழங்கினார். புதுச்சேரியில் விவசாய கடன்கள் ரத்து குறித்த உறுதிமொழி குழு ஆலோசனைக் கூட்டம் சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் தலைமை செயலக கருத்தரங்க அறையில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டசபை அரசாங்க உறுதிமொழிகள் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் சட்டசபை உறுதிமொழிகள் குழு தலைவர் நேரு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், அனிபால் கென்னடி, அசோக் பாபு, சிவசங்கர், சட்டசபை செயலர் தயாளன், அரசு செயலர் ஜெயந்த் குமாரே, வேளாண் துறை இயக்குநர் வசந்தகுமார், கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர், இந்து அறநிலையத்துறை இயக்குநர் சிவசங்கர் மற்றும் துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள் சபையில் அளித்த உறுதிமொழி பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள் பற்றி விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதில் கிராமப்புற விவசாயிகள் மூலம் விளைவிக்கும் காய்கறிகளை அரசு மூலம் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பது, விவசாயிகளின் வங்கிக் கடன்களை ரத்து செய்தல், கால்நடைகள் வளர்ப்புக்கு மானிய கடன் வசதிகள் ஏற்படுத்துதல், வன உயிரினங்களை காக்க நடவடிக்கை மேற்கொள்ளுதல், இந்து அறநிலையத்துறை மூலம் கோவில்கள் திருப்பணிக்காக வழங்கப்படும் நிதி உதவியை காலத்தோடு வழங்க நடவடிக்கை எடுப்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 16 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 86 ரூபாய் 33 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5760 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 760 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். Top quality service by Global #1 brand Samsung. Only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry. Number 104 Anna Salai, Pondicherry. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை YouTubeல் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.